தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமான் என்னும் புனிதருக்கு ஓட்டு போடுங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தாய் தமிழ் உறவுகளே, இயேசுநாதர் சிலுவையில் அறையும் பொழுது அவர் தனி மனிதராக சிலுவையில் அறைந்து கொல்லப்படவில்லை. அவருக்கு நீதிமன்றத்திலே தீர்ப்பளிக்கும் பொழுது அவரோடு சேர்ந்து 2 கல்வர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு சிலுவை மரணம் நிறைவேற்றும்படி தீர்ப்பு வழங்கப்பட்டது. கல்வாரி மலையிலே 3 பேருக்கு ஒரே நேரத்தில் சிலுவை மரணம் வழங்கப்பட்டது. இயேசுநாதர் சிலுவையில் அறைந்து கொல்லப்படுகிறார். அவருக்கு வலதுபுறம் ஒரு குற்றவாளியும் இடதுபுறம் ஒரு குற்றவாளியுமாக சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவார்கள். இயேசுநாதர் கொலையுயிரும் குற்றையுமாக தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இடது பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்டுள்ள அந்த கல்வன் இயேசுநாதரை பார்த்து கூறுகிறான், நீ உண்மையிலேயே கடவுளின் மகனாக இருந்தால் நீ இறங்கி வந்து எங்களை காப்பாற்று என்று கூறுவான். நீ உண்மையிலேயே கடவுளின் மகனாக இருந்தால் நீ சிலுவையிலே இறங்கி வந்து என்னை காப்பாற்று என்று கூறுவான். அப்பொழுது வலது பக்கத்தில் அறையப்பட்டிருந்த அந்த குற்றவாளி கல்வன் கூறுவான், நாம் செய்த தவறுகளுக்கு நாம் தண்டனை அனுபவிக்கிறோம். அவர் என்ன தவறு செய்தார்? அவரை சபிக்காதே என்று கூறுவான். இயேசுநாதரை பார்த்து நீ உண்மையிலே கடவுளின் மகனா என்று கேள்வி எழுப்பிய அந்த இடது பக்கத்தில் அறையப்பட்ட கல்வன் கெட்ட கல்வன் என்று கிறிஸ்தவ உலகம் வர்ணிக்கிறது. இயேசுநாதர் மீது இறக்கப்பட்ட அந்த வலது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் நல்ல கல்வன் என்று கிறிஸ்தவ உலகம் கூறுகிறது. ஆனால் நடுவிலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பவர் புனிதர், இயேசுநாதர் என்கிற ஒரு புனிதர். இன்றைக்கு தமிழக அரசியலிலே 2021ஆம் ஆண்டு ஆட்சியில இருந்த எடப்பாடி பழனிசாமி கெட்ட கல்வனாக சித்தரிக்கப்பட்டார். 8 வழிச்சாலை, தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டது, மக்கள் விரோத ஆட்சி நிகழ்த்தியது. எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் ஒரு நல்லவராக, அதாவது நல்ல கல்வனாக சித்தரிக்கப்பட்டார். நல்லவர் கிடையாது, நல்ல கல்லன். ஏனென்றால் எதிர்கட்சி தலைவர் பதவியில இருந்துகிட்டு குற்றங்கள் குறைகளை குறை சொல்லிட்டு இருக்காப்புல, ஆட்சியை குறை சொல்லிட்டு இருக்காப்புல, தட்டி கேட்டுட்டு இருக்காப்புல. அதனால அவரு நல்லவர் கிடையாது, நல்ல கல்வன். ஆக ஆளுங்கட்சியில முதலமைச்சராக இருந்தவர் கெட்ட கல்வன், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் நல்ல கல்வன். 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கெட்ட கல்வனாக இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவியிலிருந்து தூக்கப்பட்டார். நல்ல கல்வனாக இருந்த மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்கப்பட்டார். ஆக கெட்ட கல்வனும் நல்ல கல்வனும் தங்களுடைய இருக்கையை மாற்றி கொண்டார்கள். கெட்ட கல்வனாக இருந்த முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக மாற்றப்பட்டார். எதிர்கட்சி தலைவராக இருந்த நல்ல கல்வன் முதலமைச்சராக மாற்றப்பட்டார். தற்பொழுது முதலமைச்சர் இருக்கையில இருப்பது மு.க. ஸ்டாலின். அவர் தற்பொழுது கெட்ட கல்வனாக மாறிவிட்டார். எதிர்கட்சி தலைவர் பதவியில் அமர வைக்கப்பட்ட கெட்ட கல்வன் தற்பொழுது நல்ல கல்வனாக தெரிகிறார். ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் இந்த மு.க. ஸ்டாலினையும் எடப்பாடி பழனிசாமியை சீட்டு மாத்திர வேலைதான் இப்ப நடக்க போகுது. தங்களுடைய இருக்கைகளை மாற்றிக்கொள்ள போகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவிக்கும், மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் பதவிக்கும் வரப்போறதா சொல்றாங்க. ஆக நல்ல கல்வரும் கெட்ட கல்வரும் மாறி மாறி இந்த முதலமைச்சர் பதவிக்கு வர்றாங்க. நல்ல கல்வரும் கெட்ட கல்வரும் மாறி மாறி முதலமைச்சருக்கு பதவிக்கு வர்றாங்க. இந்த நல்ல கல்வனுக்கும் கெட்ட கல்வனுக்கும் மத்தியில ஒரு புனிதர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இயேசுநாதர் மாதிரி ஒரு புனிதர் சீமான். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன் நீங்க திருடர்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க? நல்ல கல்வனும் கெட்ட கல்வனும் மாத்தி மாத்தி ஆட்சியில் அமர வைக்கிறீங்க. இந்த 2 பேர்த்துக்கு நடுவுல ஒரு புனிதர் ஒருத்தர் இருக்காருல்ல, சீமான், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த மண்ணை நேசிக்கிறவர், இந்த மக்களை நேசிக்கிறவர், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தமிழ் மக்களுக்காக, தமிழ் உரிமைக்காக, தமிழர்களுடைய பண்பாட்டுக்காக, தமிழர் கலாச்சாரத்துக்காக, தமிழ் நிலத்துக்காக, இயற்கைக்காக, ஆடு மாடுகளுக்காக, அரசு ஊழியர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, முதியவர்களுக்காக நீங்க குரல் கொடுத்துட்டு இருக்க இந்த செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கனிம வள கொள்ளைக்கு எதிராக, ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக, விவசாயத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்க இந்த செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மாறி மாறி கெட்ட கல்வனையும் நல்ல கல்வனையும் மாறி மாறி முதலமைச்சரா எதிர்கட்சி தலைவரா மாத்தி மாத்தி உட்கார வைக்கிறத விட இடையில ஒரு புனிதர் இருக்காரு, அவரை நீங்க பாருங்க. எதுக்கு நீங்க நல்ல கல்வனையும் கெட்ட கல்வனையும் பாக்குறீங்க? அவங்கதான் ஆட்சியில் அமரணும் தகுதி இருக்கா? அவங்கதான் கல்லன் ஆச்சே, அவங்கதான் குற்றவாளிகள் ஆச்சே, அவங்கதான் கல்வர்கள் ஆச்சே, தெரியுதுல? அப்புறம் எதுக்கு அந்த கல்வர்களுக்கு மாத்தி மாத்தி வாய்ப்பு கொடுக்குறீங்க? இடையில ஒரு புனிதர் இருக்காருல்ல சீமான், அந்த சீமானுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சின்னத்துல வாக்களித்து
நாம் தமிழர் கட்சியை வெற்றியடைய செய்து ஒரு வாய்ப்பு, சீமானுக்கு முதலமைச்சராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க கொடுங்க. இந்த நாடு நல்லா இருக்கும். உண்மையிலேயே தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதி இருக்குன்னா அது சீமானுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது.